எத்தனை பேர் கர்த்தருடைய சமூகத்துல சந்தோஷமா இருக்கீங்க? ஆண்டவருடைய சமூகம் நமக்கு ஒரு இன்பமான ஒரு இடம். ஆண்டவரை துதிக்கும் போது ஆண்டவர் அவருடைய பிரசன்னத்தினால சந்தோஷத்தினால நம்மை நிரப்புகிற தேவனாக இருக்கிறார். இத்தனை பேர் ஆவியோட உண்மையா ஆண்டவரை ஆராதிச்சிங்க. தேவ பிரசன்னம், தேவ மகிமை உங்களை நிரப்பினது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ இந்த வேளையிலும் கூட நம்ம ஒரு சங்கீதத்தை நம்ம தியானிப்போம். சங்கீதம் 125 அதிகாரம். சங்கீதம் 125. The book of Psalms, chapter 1 to 5. சங்கீதம் 125. ரொம்ப சில வசனங்கள் தான் இருக்கிறது, 5 வசனம் தான் இருக்கிறது. ஸோ எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 125 எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். இங்கிலீஷ்ல வாசிக்கணும், நீங்க இங்கிலீஷ்ல வாசிங்க. தமிழ்ல வாசிக்கிறவங்க தமிழ்ல வாசிங்க. சேர்ந்து வாசிப்போமா? கர்த்தரை நம்புகிறவர்கள் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். நீதிமான்கள் அநியாயத்திற்கு தங்கள் கைகளை நீட்டாதபடிக்கு ஆகாமியத்தின் கொடுங்கோல் நீதிமான்களுடைய சுதந்திரத்தின் மேல் நிலைத்திராது. கர்த்தாவே, நல்லவர்களுக்கும் இருதயத்தில் செம்மையானவர்களுக்கும் நன்மை செய்யும். தங்கள் கோணலான வழிகளுக்கு சாய்கிறவர்களை கர்த்தர் அக்கிரமக்காரரோட போக பண்ணுவார். இஸ்ரவேலுக்கோ சமாதானம் உண்டு. எத்தனை பேர் உணர்ந்து வாசிச்சீங்க? பாருங்க, 1ஆம் வசனத்துல இந்த 125 சங்கீதம் அந்த நாட்களில ஜனங்கள் அவங்க இஸ்ரவேல் நாட்டுல யூதா தேசத்துல உள்ளவங்க எருசலேம் தான் அவங்களுக்கு ஒரு தலைநகரமாக இருந்துச்சு. எருசலேம்ல என்ன இருந்துச்சு? தேவாலயம். எருசலேம்ல என்ன இருந்துச்சு? சிலர்லாம் சொல்லவே மாட்டேங்கிறீங்களே. தேவாலயம் எங்க இருந்தது? எருசலேம்ல இருந்துச்சு. அப்போ எல்லா சுற்றியுள்ள கிராமங்களிலே எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? தேவாலயத்துக்கு அவர்கள் பலி செலுத்தி ஆண்டவரை தொழுது கொண்டு அவர்கள் சந்தோஷமாக குடும்பமாக தேவனை தொழுது கொள்ள எருசலேமுக்கு என்ன செய்வாங்க? வருவாங்க. அப்போ அப்படி அவங்க வரும்போது அந்த பில்கிரிமேஜ் அவங்க அந்த பிரயாணமாய் அவர்கள் வரும்போது அவர்கள் எல்லாம் பாடின சங்கீதம் தான் இந்த 125 சங்கீதம். சரியா? திருப்பி முதல் வசனத்தை மட்டும் வாசிப்போமா? எல்லாம் சத்தமா வாசிக்கலாமா? உங்களுக்கு வாசிக்க முடியும் அப்படின்னா நீங்க நல்லா சத்தமா வாய் விட்டு ஆண்டவருடைய வார்த்தையை படிக்க படிக்க அது ஆசீர்வாதம். ஏன் நான் படிக்க வைக்கிறேன்னா, வீட்டில் நீங்க படிக்கிறீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. எத்தனை பேருக்கு உங்களுக்கு வேதத்தை வாசிக்கிற பழக்கம் இருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தையை படிக்கிற பழக்கம் இருக்கிறது என்று எனக்கு தெரியல. ஒருவேளை உங்களுக்கு அந்த பழக்கம் இல்லை அப்படின்னா நம்முடைய சபை கர்த்தருடைய வார்த்தையை நேசிக்கிற ஒரு சபையாக இருக்க வேண்டும் என்று நான் வாஞ்சிக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த வேத வசனம் தான் நமக்கு ஜீவனாயிருக்க வேண்டும். இந்த வார்த்தையில அவ்வளவு வல்லமை இருக்கிறது. இந்த வார்த்தையில அவ்வளவு பலன் இருக்கிறது. இந்த வார்த்தையிலே நம்முடைய வாழ்க்கையை வாழ வேண்டிய எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் இதுல இருக்கிறது. எனக்கு பாருங்க, வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனைனா யார்கிட்ட போறோம்? லாயர்கிட்ட போறோம். ஏதாவது கண்டுபிடிக்கணும், ஏதாவது நம்மளுக்கு டீடைல்ஸ் வேணும், கூகுள் அக்கா கிட்ட கேட்கிறோம், சாட் ஜிபிடில பாக்குறோம். ஆனா நம்மளுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல், நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே தேவையான சத்தியங்கள் எல்லாம் இதுல அடங்கி இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. ஆமென். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைத்துக் கொள்ளுவான். வேதம் சொல்லுது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். உங்க வாழ்க்கையில விடுதலை இல்லாம இருக்கீங்களா? ஏதோ உனக்கு அடிமைப்பட்டு இருக்கீங்களா?
மனுஷனுக்கு அடிமைப்பட்டிருக்கலாம், கெட்ட பழக்கங்களுக்கு அடிமைப்பட்டு இருக்கலாம். இந்த உலகத்திலே ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு காரியத்துக்கு, போனுக்கு அடிமைப்பட்டு இருக்கலாம். எந்த ஒரு காரியத்துக்கு அடிமைப்பட்டு இருந்தாலும் எப்படி நான் இதுல இருந்து வெளியே வருவேன்னு நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா, சத்தியத்தை அறியும் போது சத்தியம் உங்களை விடுதலையாகும். நான் சொல்லல, வேதம் சொல்லுது. அதனாலதான் அட்லீஸ்ட் சபைக்கு வந்தாவது ஆண்டோட வார்த்தை நீங்க வாசிப்பீங்கன்னு உங்களை நான் உற்சாகப்படுத்துறேன். வாசிப்போமா? முதல் வசனத்தை வாசிப்போமா? கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல இருப்பார்கள். இந்த மவுண்ட் ஜயன் எப்படிப்பட்ட ஒரு மலை அப்படின்னா, அந்த பர்வதம் ரொம்ப ஸ்ட்ராங்கான, உறுதியான ஒரு பர்வதமாய் அது இருக்கிறது. ஆமென். இந்த சீயோன் பர்வதம் எதுக்கு ஒப்பிடப்படுதுன்னா, அந்த மலை சீயோன் பர்வதம் எப்பொழுதுமே ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய மகிமை தங்கியிருக்கிற ஒரு இடமாக அந்த சீயோன் பர்வதம் அது சித்தரிக்கப்படுகிறது. பாருங்க, இந்த வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், எந்த ஒரு மனுஷனை கர்த்தரை நம்புகிறானோ, எந்த ஒரு மனிதன் தேவன் மேல நம்பிக்கை வைக்கிறானோ, அவனோட வாழ்க்கை எப்படி இருக்குமா? பர்வதம் போல, மலை போல ஸ்ட்ராங்கா, உறுதியா இருக்குமா, அசையாம. எப்ப அசையாம? யார் சொல்றான்னு பாப்பா, வசனத்தை வாசிச்சு சொல்லுங்க. இன்னொரு வார்த்தை இருக்கு, திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து வாசிப்போம். கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும், எல்லாரும் சொல்லுவோமா சத்தமா? என்றென்றைக்கும். அப்படின்னா என்ன? கையில காசு இருந்தாலும், காசு இல்லாட்டாலும், உயிருக்கு உயிராய் நேசிக்கிறவர்கள் கூட இருந்தாலும், இல்லாவிட்டாலும். சிலர் பாக்கெட் ஃபுல்லா காசு இருந்ததுன்னா ஹாப்பியா இருப்பாங்க. நானே ராஜா, நானே மந்திரி, அனுபவிடா அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா இருப்பாங்க. ஆனா பாக்கெட்ல காசு இல்லைன்னா அவங்களும் டென்ஷன் ஆகி, சுத்தி உள்ளவங்களையும் டென்ஷன் ஆக்கி பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிரும். சிலருக்கு போனு கையில கொடுத்துட்டா போதும், யாருமே வேண்டாம், உலகமே வேண்டாம், போனு போதும். ஆனா போனை கையில இருந்து புடுங்கி பாருங்க, அப்பதான் உண்மையான சுயரூபம் என்ன செய்யும்? பார்த்துருக்கீங்களா? பிள்ளைங்க கையில போனை கொஞ்ச நேரம் புடுங்கன்னா தெரியும் சுயரூபம், கோபம். பெரியவங்களுக்கு கூட. ஏன் அப்படின்னா அவங்களோட நம்பிக்கை எது மேல இருக்குது? போன் மேல இருக்குது. பாருங்க, வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும், கையில காசு இருந்தாலும் இல்லாட்டாலும், நல்ல சரீரத்துல சுகம் இருந்தாலும் இல்லாட்டாலும், ப்ரமோஷன் கிடைச்சாலும் கிடைக்காட்டாலும், யாரு கூட இருந்தாலும், யாரு விட்டுட்டு போனாலும், என்றென்றைக்கும் அசைக்கப்பட மாட்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, சிலர் எல்லா வாழ்க்கையில நல்லா இருக்கும்போது, எல்லாமே இருக்கும்போது ஹாப்பியா இருப்பாங்க. எல்லாம் இருக்கும்போது சொந்த பந்தங்கள் எல்லாம் தேடி வருவாங்க, எல்லாரும் உளுந்து அன்பு காட்டுவாங்க, எல்லாமே. ஆனா நம்ம வாழ்க்கையில தாழ்வின் பகுதியில நம்ம போகும்போது, நம்ம வாழ்க்கையில தாழ்ந்த நிலைமையில நாம போகும்போது, நம்மளை சுத்தி உள்ளதெல்லாம் மாற்றமா இருக்கும். உருகி நேசிச்சவங்க இப்போ திருப்பிக்கிட்டு போவாங்க. அன்பாக வந்த உறவினர்கள் எல்லாம் இப்போ எங்க காணாம போயிருவாங்க. ஆனா பாருங்க, கர்த்தரை நம்புகிற மனுஷன், வேதம் சொல்லுகிறது, என்றென்றைக்கும், எப்பொழுதும், எல்லா நாளும், பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என்றென்றைக்கும், என்றென்றைக்கும், வாழ்விலும் தாழ்விலும், எது இருந்தாலும் எது இல்லாட்டாலும் அவங்க வாழ்க்கை அசைக்கப்பட மாட்டாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா.
கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல இருப்பார்கள் என்று இந்த வேத வசனம் சொல்லுகிறது. கர்த்தரை நம்புகிற மனுஷனோட வாழ்க்கையில் என்ன இருக்கும் தெரியுமா? ஸ்டெபிலிட்டி. ஸ்டேபிளா இருப்பாங்க. எப்பொழுதும் ஜெபம் பண்ணுவாங்க, எப்பொழுதும் ஆண்டவரை தேடுவாங்க. சந்தோஷமா இருந்தா மட்டும் ஜெபிக்கிறது, சந்தோஷமா இருந்தா மட்டும் இல்ல, கஷ்டமா இருக்கும் போது மட்டும் ஜெபிக்கிறது இல்ல. அவங்க வாழ்க்கையில எப்படி இருப்பாங்க? கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சிருக்க மனுஷங்க ஸ்டேபிளா இருப்பாங்க. சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எப்படி இருப்பாங்க? ஸ்டேபிளா இருப்பாங்க, அசைக்கப்பட. ஒருவேளை உங்க வாழ்க்கையில சூழ்நிலைகளினால நீங்க அசைக்கப்பட்டு போனீங்கன்னா என்ன அர்த்தம்? முழுசான நம்பிக்கை கர்த்தர் மேல இல்ல. ஏன் சிஸ்டர் சர்ச்சுக்கு வரல அப்படின்னு கேட்டா, நான் ரொம்ப உருகி உருகி நேசிச்சவங்க துரோகம் செஞ்சிட்டாங்க பாஸ்டர், என்னால அதை தாங்கிக்கவே முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் ஏன் சர்ச்சுக்கு வரல? இதை ஆண்டவர் செய்தார், கண்டிப்பா செய்வார் என்று நினைத்தேன், ஆனால் நான் நினைச்ச மாதிரி நடக்கல, அதனால நான் சர்ச்சுக்கு வரல. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, உண்மையாய் கர்த்தரை நம்புகிற மனுஷன் எப்பவுமே அசைக்கப்படாம ஸ்டேபிளாக அவர்கள் இருப்பார்கள். ஹல்லேலூயா. எப்படி இருப்பாங்க? அசைக்கப்படாத சீயோன் பர்வதத்தை போல அவர்கள் எப்படி இருப்பாங்க? உறுதியா இருப்பாங்க. 2வது வசனம் சேர்ந்து வாசிப்போமா? பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் நம்முடைய ஜனத்தை சுற்றிலும் அவர் இருக்கிறார். எப்படி பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்கிறதோ அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த எருசலேம் நகரத்தை சுற்றிலும் என்ன இருக்குதா? பர்வதம்னா என்னது? மலைகள். மலைகள். எருசலேம் அந்த நகரத்தை சுற்றிலும் மலை இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? மலை எதை குறிக்குது? எதை குறிக்குது? பாதுகாப்பு. எதை குறிக்குது? பாதுகாப்பு, ப்ரொடெக்ஷன். உங்க பக்கத்துல உங்க கூட எப்பொழுதுமே ஒரு ஜைஜென்டிக்கான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன் கூட அப்படியே இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஹைட்டா வெயிட்டா அவரை பார்த்தாலே ஓடி போயிடுற மாதிரி உங்க கூடயே ஒரு பர்சன் இருந்தாங்கன்னா எதுக்காக நம்ம பயப்படுவோமா? பயப்படவே மாட்டோம். தைரியமா பயந்தாங்கொழியா இருந்தா கூட என் கூட இருக்கிறது யாரு? ஒருத்தர் என்ன பாதுகாக்கிறதுக்கு கூட இருக்கிறாரு. பாருங்க, இந்த எருசலேமை சுற்றிலும் பர்வதங்கள் இருக்கிறது போல ஆண்டவர் கர்த்தர் மேல நம்பிக்கையை வைக்கிற மனுஷனை ஆண்டவர் சுற்றிலும் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் உங்களையும் என்னையும் நம்மளால பாதுகாக்க முடியுமா? சொல்லுங்களேன். எத்தனை பேர் பஸ்ல ஏறி உட்காரும் போது டிரைவர்கிட்ட போய் நீங்க எத்தனை வருஷமா பஸ் ஓட்டுறீங்க, நீங்க உங்க லைசன்ஸ் கையில வச்சிருக்கீங்களா, காமிங்க, உங்களோட லைஃப் டைம்ல எத்தனை ஆக்சிடென்ட் பண்ணி இருக்கிறீங்க, யாராவது எல்லாம் கேட்டு பஸ்ல ஏறுறீங்களா? சொல்லுங்களேன். உங்க கணவரே வண்டி ஓட்டுறான்னு வச்சுக்கோமா, கணவரோ மனைவியோ, கொஞ்சம் ஓட்டுறதுக்கு முன்னாடி நீ உனக்கு எந்தவுமே டென்ஷன் இல்லையே, ஓகேயா, என்னை கொண்டு போய் சேர்த்துருவியா, உன் மேல நான் நம்பிக்கை வைக்கிறேன்னு சொல்லியா ஏறுறீங்க? சொல்லுங்களேன். இல்ல. எத்தனை பேர் காலையில வீட்டுல இருந்து கிளம்பும் போது ஜெபம் பண்ணிட்டு நீங்க போறீங்கன்னு தெரியல, நிறைய பேர் சிங்கப்பூர்ல வேலை பார்க்குறீங்க. எத்தனை பேர் ஆண்டவருடைய பாதுகாப்பு ஒரு மனுஷனுக்கு இல்லைன்னா அந்த ஆபத்துக்கள் அதிகமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் தான் நம்மளை பாதுகாக்கணும், ஆண்டவர் தான் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணணும், கர்த்தர் தான் நம்மளை. அவர் பாதுகாக்கலனா மனுஷனுடைய உதவியும் மனுஷனுடைய பாதுகாப்பும் அது விருதாவா இருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம பார்த்தோம் சில வாரங்களுக்கு முன்னதான் யோபையும் அவனை சுற்றிலும் கர்த்தர் என்ன செஞ்சிருந்தாரா? வேலி அடைத்திருந்தார். யோபையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செஞ்சிருந்தாரு? வேலி அடைத்திருந்தார். நீங்க நினைச்சிட்டு இருக்காதீங்க என் வாழ்க்கையில நான் ரொம்ப ஸ்மூத்தா போகுது, எனக்கு எல்லாமே இருக்குது, எனக்கு தேவையானது நான் எல்லாமே ஆண்டவர் பார்த்துக்கொள்வார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இல்லாம உங்க மேல உங்க நம்பிக்கையை வச்சிடாதீங்க. ஏன் தெரியுமா? எப்படி நம்ம கண்ணுல பார்க்கிற இந்த உலகம் உண்மையோ அதே போல நம்ம கண்களால் பார்க்க முடியாத நம்மளுக்கு பின்பாக ஒரு ஆவியின் உலகம் ஒன்று இருக்கிறது.
அந்த ஆவியின் உலகத்திலே அந்நிய சக்திகள், இருளின் வல்லமைகள் சுத்திலும் இருக்குது. எப்படா நம்ம அசருவோம், எப்படா நம்மளை வீழ்கடிக்கலாம், வீழ்த்து தள்ளலாம் என்று எதிரியானவன் எத்தனையோ பாருங்க நம்மளை சுத்தி கூட நல்லா பழகுவாங்க. ஆனா எப்படா நம்ம வீழுவோன்னு சொல்லி பொறாமை உள்ளவர்கள் எவ்வளவு பேர் நம்ம கூட இருக்கிறாங்க. நம்மளுக்கு தெரியாது, வெளியே நல்லாதான் பேசுவாங்க, நல்லாதான் பழகுவாங்க, ஆனா பின்னாடி என்ன வைக்கிறாங்க, ஆப்பு வைக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது. நீங்கள் கண்ணீர் விடும்போது, கவலையோடு கூட இருக்கும் போது உண்மையாய் உங்களுக்காக பரிதபிக்கிறார்கள் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. உண்மை கிடையாது. பார்க்கிறவங்களா உண்மையா அவங்கள நேசிக்கிறாங்க நினைச்சு ஏமாந்துடாதீங்க. உண்மை கிடையாது. யாரையும் எல்லாரையும் நம்பிடாதீங்க. எல்லாருமே உண்மையாக நம்ம நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருக்கிறது கிடையாது. ஒண்ணுமே சொல்லாத போதே, ஒண்ணுமே இல்லாத போதே அதை பெருசா கதை கட்டி இல்லாத ஒரு விஷயத்தை பெரிய பிரச்சனையாய் மாத்துகிறவர்கள் உண்டு. அப்படிப்பட்ட இந்த உலகத்துல தான் கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில இருந்தா போதும் அதை பெருசாக்கி நம்மள ஒண்ணும் இல்லாம நம்மள ஆக்குற இந்த ஒரு ஆபத்தான உலகத்துல நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எவ்வளவு மரண செய்திகள். நல்லா இருக்கிறவங்களுக்கு திடீரென்று சரீரத்துல உடம்புல ஏதாவது வந்துருது. சோ நாளைய தினம் நம்மளுடைய கையில இல்ல, நம்முடைய வாழ்க்கை நம்முடைய கையில இல்ல. இன்னைக்கு எல்லாம் எனக்கு சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம இருந்துடக்கூடாது. நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் ஆண்டவருடைய பாதுகாப்பு. எத்தனை பேர் என்ன சொல்றதை ஆமோதிக்கிறீங்க? தேவனுடைய பாதுகாப்பு நம்மளுக்கு முக்கியம். எத்தனையோ பேர் நம்ம பிள்ளைங்களை வீட்டில் விட்டுட்டு வேலைக்கு போறோம். பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு ரொம்ப 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 முக்கியம். எத்தனையோ எத்தனையோ காரியங்கள், எத்தனையோ விபரீதங்கள் நடக்கிறது, எத்தனையோ விஷயங்கள், ஆபத்துக்கள் நிறைந்திருக்கிறது. சோ நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய பாதுகாப்பு ரொம்ப 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 முக்கியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய வீட்டையும், நம்முடைய குடும்பத்தையும், பிள்ளைகளையும், நம்ம சரீரத்தையும் ஆண்டவர் வேலி அடைக்கலனா எதிரியானவன் என்ன செஞ்சிருவான்? எப்ப வேணாலும் நம்மள என்ன செஞ்சிருவான்? தொடுவான். அதனாலதான் இந்த வேத வசனம் சொல்லுது பாருங்களேன், பர்வதங்கள் எருசலேமை சுற்றி இருக்கிறது போல கர்த்தர் நம்மளை சுற்றிலும் மதிலா இருக்கிறாராம். யாருக்கு யாருக்கு சுற்றிலும் ஆண்டவர் மதிலா இருக்கிறாரு? வெரி குட். நல்ல ஒரு கரங்களை ஆண்டவருக்கு தட்டுவோமா? சும்மா எல்லாருக்குள்ள இல்ல, நினைச்சுக்காதீங்க ஆண்டவர் என்ன பாத்துக்குவாருல்ல. கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புகிறவர்கள் அப்படின்னா யாரு? கர்த்தரை நம்புகிறவர்கள்னா யாரு சொல்லுங்க? நம்ம மேல நம்ம நம்பிக்கையை வைக்காம முழுசுமா கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கிறவர்கள். எனக்கு பாட தெரியும், எனக்கு ஆட தெரியும், எனக்கு சம்பாதிக்க தெரியும், எனக்கு அது பண்ண தெரியும், இது பண்ண தெரியும், எல்லாத்துலயும் நான் சகலகல வல்லவன், என்னால் முடியும், இப்படி இருக்கிறத அப்படி மாத்த முடியும், அப்படி இருக்கிறத இப்படி மாத்த முடியும்னு சொல்றதல்ல. அவர்களை சுற்றிலும் கர்த்தர் வேலி அடைக்க மாட்டாரு. யாரை சுற்றிலும் கர்த்தர் தெய்வீகமான பாதுகாப்பை கொடுப்பாருன்னா என்றென்றைக்கும் கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கிற மனுஷன். ஹல்லேலூயா. யாரு கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கிற மனுஷன் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நான் வீட்டை விட்டு போறேன், ஆண்டவரே இந்த நாள் புதிய நாள்ல நான் இந்த நாளில் எனக்கு கொடுத்திருக்கிறீங்க, எனக்கு ஒன்றும் செய்ய முடியாது, எனக்கு ஞானம் இல்ல, எனக்கு என் பிள்ளைங்களை வளர்க்க தெரியாது, எனக்கு கொடுத்திருக்கிற வேலையை ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு சரியா செய்ய தெரியாது, எனக்கு பலன் இல்ல ஆண்டவரே, நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு அவரு மேல நம்பிக்கை வைக்கிற மனுஷனுக்கு தான் என்றென்றைக்கும் கர்த்தர் பாதுகாப்பா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிள்ளைங்க நம்மளை அம்மா என்னை விட்டு போயிடாதீங்க, அப்பா எனக்கு பயமா இருக்கு, ராத்திரி சொல்றாங்கன்னு வச்சுக்கோமே, ஏதோ ஒரு கனவு கண்டுட்டு பயமா இருக்கு என்னை விட்டு போயிடாதீங்க அப்படின்னா நம்ம என்ன செஞ்சிட மாட்டோம்? விட மாட்டோம் இல்லையா? என் பிள்ளை பயப்படுது, ஏதோ பார்த்து பயப்படுது என் பிள்ளை. எந்த அளவுக்கு பிள்ளை அரவணைச்சி அதை பாதுகாப்புக்கு ஒரு ஃபீலை நம்ம கொடுக்க முடியுமோ அப்படி என்ன செய்ய ஒவ்வொரு தாய்மாருக்கும் தெரியும் இல்லையா? ஸோ சாயங்காலம் நாங்கள் ஒரு இது முடிச்சுட்டு காடியில் வந்துட்டு இருந்தோம் தர்ஷினி கூட. ஒரே அழ எளியோரா, இருக்கவே இல்லை. நானும் என்னென்னமோ பண்ணி பார்க்குறேன், இருக்கவே இல்லை.
கத்தி 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 அப்படியே மூஞ்செல்லாம் செவந்து போச்சு. சரி, எனக்கு கணவர் வாங்கினாரு, அவங்க கிட்டயும் இல்லை, என்னென்னமோ பண்ணி பார்க்குறோம். 10-15 நிமிஷம் நான் ஸ்டாப். சரி, தர்ஷினி வண்டி ஓட்டிட்டு இருக்காங்களே, அப்புறம் சரி பரவாயில்ல அப்படின்ட்டு அவங்க வண்டி ஓட்டிட்டு இருந்தாலும் பரவாயில்லன்னு மடியில தூக்கி வச்ச உடனே பக்கத்துல அதே காடியில தான் இருக்கும். ஆனா தர்ஷினி மடிக்கு போன உடனே கப்சிப்புன்னு அந்த அழுவெல்லாம் எங்க போச்சுன்னே தெரியல. ஏன் தெரியுமா? அந்த குழந்தைக்கு பாதுகாப்பு தாயின் மடியிலே அது அதுக்கு கிடைக்கிறது. எத்தனை பேருக்கு புரிஞ்சவங்க மாத்திரம் ஆமேன்னு சொல்லுமா? ஆமேன். ஏன் இந்த குழந்தை அழுவுது? ஐயோ யாரோ என்ன தூக்கிட்டு இருக்காங்க, எங்க அம்மா என்ன தூக்கல, எங்க அம்மா கிட்ட இல்ல, அதுக்கு கம்ஃபர்ட் இல்ல, அதுக்கு பாதுகாப்பு இல்லாதது போல அது என்ன செய்யுது? ஃபீல் பண்ணுது. அப்போ எந்த ஒரு மனுஷன் பதறுவான்னா, யாரு சூழ்நிலைகளை பார்த்து பதறுவானா, யாரு பயப்படுவானா, கர்த்தர் மேல என் தகப்பனுடைய தோள் எனக்கு இருக்கிறது, என் தகப்பனுடைய மடி எப்பொழுதும் எனக்கு இருக்கிறது, என் தகப்பனுடைய அரவணைப்பு எப்பொழுதும் எனக்கு இருக்கிறது என்று சொல்லி, அவர் இல்லாமல் நான் ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு என்னன்னைக்கும் யார் அவரை நம்புறாங்களோ அவருடைய வாழ்க்கையில கர்த்தருடைய பாதுகாப்பு எப்படி இருக்குன்னா சுத்திலும் பர்வதம் போல இருக்குமா. நம்புறவங்க மாத்திரம் ஆமேன்னு சொல்லுவோமா? ஆமென். சோ முதலாவது நம்ம என்ன பார்த்தோம்? கர்த்தரை நம்புகிறோட வாழ்க்கையில என்ன இருக்கும்? அசைக்கப்பட மாட்டோம். ஸ்டெபிலிட்டி இருக்கும். என்ன இருக்கும்? ஸ்டேபிளா இருப்பாங்க. அவங்கள என்ன செய்ய முடியாது? அசைக்க முடியாது. சிலர் நிறைய பார்த்திருக்கேன் நான், பெண்களை பார்த்திருக்கிறேன், நிறைய சிங்கிள் மதரா இருப்பாங்க. ஆனாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் எதுவும் அவங்கள அசைக்கவே முடியாது. போராடுவாங்க. போராடி எத்தனையோ பேருக்கு இங்க நான் ஹேட்ஸ் ஆஃப் சொல்ல முடியும். ஏன் தெரியுமா? கஷ்டத்தின் மத்தியிலும் எப்படியாவது என் பிள்ளைங்களை வளர்த்து நான் ஆளாக்கி விட வேண்டும் என்ற ஒரு தைரியத்தோடு துணிச்சலோடு எந்த ஒரு விஷயத்தை அவங்களை அவ்வளோ ஈஸியா என்ன செஞ்சிட முடியாது, அசைச்சிட முடியாது. அதே போல சில ஆண்களும் உண்டு, கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்து அசையாமல் இருக்கிற நபர்கள் உண்டு. என் கணவரை குறித்து நான் சொல்லலாம் சாட்சி. நாங்க எது இல்லைனாலும் இருந்தாலும் அப்படியே கூலா படுத்த 5 நிமிஷத்துல தூங்குற ஒரு நபர் அவங்க. ஐயோ என்ன பண்ண போறோம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சி சில சமயத்துல நான் உட்காந்துருவேன். ஆனா அவங்க நிம்மதியா படுப்பாங்க, அவங்க பாட்டு தூங்குவாங்க, அவங்க பாட்டு கூலா இருப்பாங்க. பார்த்தா கேட்டா ஒண்ணு சொல்லுவாங்க, நான் ஆண்டவர் இல்லாம பாத்துக்குவாருமா, நீ ஏன் உட்கார்ந்துகிட்டு இருக்க, தூங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நீ ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்கல. பாருங்க, அசைக்கப்படாத உறுதியான சீயோன் பர்வதம் போல கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கிற மனுஷன் இருப்பான். ஹல்லேலூயா. ஒன்றும் அவனை அசையவே அசைக்கப்பட, யாரு வந்தாலும் சரி, யாரு போனாலும் சரி, யாரு நம்மளை பத்தி அவதூறா பேசினாலும் சரி, நன்மையா பேசினாலும் சரி, தீமையா பேசினாலும் சரி, அசைக்கப்பட மாட்டாங்க. கர்த்தர் மேல நம்பிக்கை இல்லாத மனுஷன் என்ன செஞ்சுக்குவாங்க? கோச்சுக்குவாங்க. எப்படி பேசிட்டாங்க தெரியுமோ, என் மனசே ஒடிஞ்சிருச்சு பாஸ்டர். அப்பனா என்ன அர்த்தம் தெரியுமா? உன் நம்பிக்கை கர்த்தர் மேல இல்லைன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. நம்பிக்கை கர்த்தர் மேல இருக்கும்போது நம்ம எப்படி இருப்போம்? ஸ்டேபிளா இருப்போம். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க ஸ்டேபிளான இருக்கு? ஆசைப்படுறீங்களா? ஸ்டேபிளான இருக்கணும். என்ன இருந்தாலும் இல்லாட்டால் நம்முடைய வாழ்க்கை நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமா இருக்கணும். அவங்க வாழ்க்கையில என்ன இருக்குதோ இல்ல, அவங்க ஒரு மாற்றமும் இருக்காது. ஏன் தெரியுமா? அவங்க நம்பிக்கை எல்லாம் கர்த்தர் மேல. ஹல்லேலூயா. முதலாவது நம்ம என்ன பார்த்தோம்? கர்த்தர் மேல என்னன்னைக்கும் நம்பிக்கை வைக்கிறோட வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஸ்டேபிளா இருக்கும், உறுதியா இருக்கும். ரெண்டாவது நம்ம பார்த்தோம், என்ன பார்த்தோம்? எப்படி ஒரு மனுஷன் ஒரு எருசலேமை சுத்தி பர்வதம் ப்ரொடெக்ட் பண்ணுச்சோ அத போல கர்த்தரை நம்புகிற மனுஷனோட வாழ்க்கையில என்ன இருக்கும்? டிவைன் ப்ரொடெக்ஷன். எல்லாரும் சொல்லுங்க, தெய்வீக பாதுகாப்பு இருக்கும். என்ன இருக்கும்? தெய்வீக பாதுகாப்பு. அசுத்த சக்திகள் தொட முடியாது. ஏன் என் வாழ்க்கையில எல்லாம் தப்பா நடக்குதுன்னு கேள்வி கேட்டீங்கன்னா, ஏன் என் நான் கை வச்சதெல்லாம் தோல்வியா இருக்குதுன்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா, ஏன் என் வாழ்க்கையில நான் வெற்றியை காண முடியலையே,
ஏன் என் வாழ்க்கையில நான் நினைச்ச மாதிரி நடக்கலையேன்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, வெறுமையாக வெற்றிடமாக, அப்படின்னா தெய்வீகமான பாதுகாப்பு நம்முடைய வாழ்க்கையில இல்லைன்னு அர்த்தம். யோபு கிட்ட சாத்தான் வரதுக்கு முன்னாடி யார்கிட்ட பெர்மிஷன் கேட்க வேண்டியது இருந்தது? ஆண்டவர் கிட்ட. ஏன்னா ஆண்டவர் என்ன செய்தார்? அவனுக்குள்ள எல்லாவற்றையும் அவர் என்ன செய்தார்? வேலையடைத்து பாதுகாத்து கொண்டிருந்தார். அப்ப எதிரியானவன் நம்மளை தொடணும்னா, தொடறதுக்கு முன்னாடி வேலையை தாண்டி தான் வரணும். கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சிருக்கிற மனுஷனை சுத்திலும் ஆண்டவர் என்ன செஞ்சிருப்பாரு? வேலி அடை. எத்தனை பேர் நம்பிக்கை இருக்கு உங்களுக்கு? என்ன சுத்திலும் கர்த்தர் வேலி அடைச்சிருக்கிறாரு. நம்பிக்கை இருக்குதா? நம்பிக்கை இருக்குதா? எந்த ஒரு சூனியமோ, எந்த ஒரு அந்தகார சக்தியோ, எந்த ஒரு பொறாமை நாவியோ, வன்கண்ணோ, எதுவும் தீய சக்திகளோ உன்னை அணுகாமல், உன் குடும்பத்தை அணுகாம, உன் பிள்ளைகளை அணுகாமல் இருக்க வேண்டும் என்றால் கர்த்தரை முழுமையாக நம்ம நம்பி இருக்கும்போது ஆவியானவர் நம்மளை சுற்றிலும் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுது, சங்கீதம் 127ல, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுவுடைய பிரயாசம் விருதா, கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாருடைய பிரயாசம் விருதா. ஆண்டவர் நம்மளை பாதுகாக்கலன்னா நம்ம என்னதான் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணாலும் அது எல்லாமே விருதாவாக போய்விடும். பாருங்க அடுத்த வசனம், 3வது வசனம் வாசிப்போமா? நீதிமான்கள் அநியாயத்திற்கு தங்கள் கைகளை நீட்டாதபடிக்கு ஆகாமியத்தின் கொடுங்கோல் நீதிமான்களுடைய சுதந்திரத்தின் மேல் என்ன செய்யாது? நிலைத்திருக்காது. கர்த்தாவே, நல்லவர்களுக்கும் இருதயத்தில் செம்மையானவர்களுக்கும் நீர் என்ன செய்யும்? நன்மை செய்யும். நல்லவர்களுக்கும் செம்மையானவர்களுக்கும் அநியாயத்துல தன் கைகளை நீட்டிவிடாதபடிக்கு கர்த்தர் உதவி செய்யணும். யாரெல்லாம் உண்மையாகவே இருதயத்துல செம்மையா இருக்காங்களோ அவங்கள ஒரு நாள் கர்த்தர் கைவிடவே மாட்டார். ஆமென். வேதம் சொல்லுது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடினால் பூரண சமாதானத்துடன் நீர் அவனை காத்து கொள்ளுவீர். அப்பனா என்ன அர்த்தம்? ஆண்டவர் மேல என்றென்றைக்கும் உறுதியாய் நம்பி இருக்கிற மனுஷனுடைய இருதயத்துல என்ன இருக்குமா? பூரண சமாதானம். சொல்லுவோமா? பூரண சமாதானம் ஆண்டவர் தருகிறவராக இருக்கிறார். யாருக்கு பூர்ண சமாதானத்தை தருகிறவராக இருக்கிறார்னு பாத்தீங்க அப்படின்னா, பாருங்க 4ஆம் வசனம், யாருக்கு? நல்லவர்களுக்கும் இருதயத்தில் செம்மையானவர்களுக்கும் நன்மை செய்யும். தங்கள் கோணலான வழிகளுக்கு சாய்கிறவர்களை கர்த்தர் அக்கிரமக்காரரோட போக பண்ணுவார். இஸ்ரவேலுக்கோ என்ன உண்டு? இஸ்ரவேலுக்கோ என்ன உண்டு? இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, எல்லாம் இங்க கவனிங்க, முக்கியமான ஒரு காரியத்தை நான் சொல்ல போகிறேன். நம்ம இந்த உலகத்துல நல்லத விதைச்சிங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில நல்லது நடக்கும். எந்த விதைய உள்ள போடுறோமோ அந்த விதை தான் என்ன செய்யும்? முளைச்சி சத்தமா. இப்ப சத்தமே வரலையே. பாவக்காய் விதைய உள்ள போட்டா என்னதான் வெளியே வரும்? பாவக்காய் தான் வரும். ஆப்பிள் விதைய உள்ள போட்டா என்னதான் வரும்? ஆப்பிள் தான் வரும். பாவக்காய் விதைய உள்ள போட்டுட்டு எனக்கு இனிப்பான மாம்பழம் வேணும்னு வெயிட் பண்ணோம்னா இனிப்பான மாம்பழம் அல்ல, கசப்பான பாவக்காய் தான் வெளியே. வேதம் சொல்லுது, நல்லவர்களுக்கும் இருதயத்துல செம்மையானவர்களுக்கும் சமாதானம் இருக்கும். ஆமென். நம்முடைய இருதயம் செம்மையா இருந்துச்சுன்னா, நல்ல விதையை நம்ம விதைத்தோனா கர்த்தர் அதற்கேற்ற பலனை என்னுடைய வாழ்க்கையில தருகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். மற்றவர்களை நம்ம சொல்லுகிறதற்கு முன்பாக, ஒரு பழமொழி கேட்டிருக்கீங்களா? மற்றவங்களை கையை நீட்டி நம்ம இந்த மாதிரி பேசும் பொழுது ஒரு விரல் தான் என்ன செய்யுது? இந்த விரலுக்கு பேர் என்னது? ஆள்காட்டி விரல். ஒரு விரல் தான் அவங்கள பாயிண்ட் பண்ணுது. ஆனா மிச்சம் 3 விரல் என்ன செய்யுது? மற்ற 3 விரல் எங்க பாக்குது? நம்மள 3 விரல் நம்மள பாக்குதுன்றத நம்ம மறந்து விடுகிறோம். உங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கணுமா? உங்களுடைய எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்கணுமா? நல்ல இனிப்பான பழங்களை உங்க வாழ்க்கையில நீங்க அறுக்கணுமா?
நல்ல விதைகளை நம்ம விதைக்க வேண்டும். ஆமென். உலகத்துல ஒரு கடந்த வாரத்திலே ஒரு நபர் என்னோடு கூட பேசிக் கொண்டிருந்தார். அவர் கேட்டாரு, ஏன் பரிசுத்தவான்களுக்கு பிரச்சனை வருது, ஏன் உண்மையாண்டவருக்காக வாழுகிறவர்களுக்கு பிரச்சனை வருகிறது. பிரதாப் சிங் என்ற ஒரு ஊழியக்காரர் இருந்தார். மிகவும் ஆண்டவருக்காக வைராக்கியமாக வாழ்ந்த ஒரு ஊழியக்காரன் அவர். ஆனா அவர் வாழ்க்கையில கடைசி 10 வருடங்கள் படுத்த படுக்கையில தான் இருந்தார். படுத்த படுக்கையில இருந்து மரித்து போனார். எத்தனையோ பரிசுத்தவான்கள். அப்போ அவர் என்கிட்ட கேட்டாரு, ஏன் உண்மையா நல்லவங்களுக்கு பிரச்சனை பாடு வருது, ஏன் அவங்க வாழ்க்கையில நல்லவர்களுக்கு, அதாவது நம்ம விதைக்கிறதை அறுக்கிறோம், அது வேற விஷயம். உங்களுக்கு புரியுதுன்னு நான் நினைக்கிறேன். நம்ம செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் கான்சிக்வன்சஸ் நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும். மற்றவர்களை குறை சொல்ல முடியாது. அவங்க அப்படி பேசிட்டாங்க, அவங்க அப்படி பேசிட்டாங்க, அவங்க அப்படி செஞ்சுட்டாங்க அப்படின்னா, ஒரு பழமொழி இருக்குது, நெருப்பு இல்லாம, சத்தமா கேட்டிருக்கீங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? நெருப்பு இல்லாம புகையாது. அதனால நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் பாவத்துக்கும் கான்சிக்வன்சஸ் நாம என்ன செய்யணும், ஃபேஸ் பண்ணிதான் ஆகணும். உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு புகைப்பிடிக்கிற ஒரு மனுஷன் இருக்காருன்னு வச்சுக்கோமே, ஓகேங்களா? சோ புகைப்பிடிக்கிற ஒரு பழக்கம் அவர்களுக்கு இருக்குமாயேன், அந்த புகைப்பிடிக்கிற பழக்கத்துல இருந்து ஆண்டவர் அவங்களுக்கு டெலிவரன்ஸ் கொடுத்துட்டாரு, அவங்க அதை முற்றிலுமா விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோமே. ஆனா அந்த பழக்கத்துல இருந்து ஆண்டவர் அவங்களை மன்னிச்சுட்டாரு, விட்டுட்டாரு. ஆனா அவ்வளவு ஒரு 20 வருஷம் அவங்க புகைப்பிடிச்சிருந்தாங்கன்னா அவ்வளவு புகையெல்லாம் எங்க போயிருக்குது, உள்ள போயிருக்குதுல, நுரையீரலுக்குள்ள போயிருக்கு இல்லையா? சோ அதற்குரிய கான்சிக்வன்சஸ் என்ன செய்யணும், ஃபேஸ் பண்ணிதான் ஆகணும். நான் சின்ன வயசுல இருந்து ஒரு ரொம்ப அழகா பாடுகிற ஒரு ரொம்ப அழகா பாட ஒரு கிட்டார் எடுத்தாலே அப்படியே நான் முன்னாடி கிட்ட போயிருவேன். ஏன் தெரியுமா, பாடும் போதே அப்படி ஒரு தேவ அபிஷேகம் இறங்குகிறதை அந்த சின்ன வயசுலயே என்னால உணர முடியும். அவ்வளவு பேர் கண்ணீரோட அழ ஆரம்பிச்சிருவாங்க. அவர் பாடும் போதே பயங்கரமா பிசாசு நடுங்கும் எல்லாமே. அப்படிப்பட்ட ஒரு வல்லமையான ஒரு தேவ மனுஷன். ஆனா பாத்தீங்க அப்படின்னா அளவுக்கு அதிகமாக நினைச்ச போதெல்லாம் சாப்பிட்டு 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 அளவுக்கு அதிகமான கொலஸ்ட்ரால் இப்படிப்பட்ட காரியங்கள் அதிகமாக எடுத்ததுனால, அதிகமாக சுகரி ட்ரிங்க்ஸ் எடுத்து 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 டயபெட்டிக் பயங்கர சிவியரா போய் கொஞ்சம் இளம் வயதாக இருக்கும் போதே அவருக்கு டயபெட்டிக்னால கண்களை இழந்தார். 2 கண்ணு குருடாயிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. பாத்தீங்க அப்படின்னா ஆண்டவர் ஏன் கைவிட்டார் இல்ல? சில வேளைகளை நாமளும் நம்முடைய தேவன் தந்த இந்த ஆலயத்தை நம்ம என்ன செய்யணும், பாதுகாக்கணும். புரிஞ்சவங்க மாத்திரம் ஆமென் சொல்லுமா? சோ நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் கான்சிக்வன்சஸை நாம என்ன செய்யணும், அனுபவித்துதான் ஆகணும். ஆண்டவருடைய இரக்கம் கிருபை இருக்கும். ஆண்டவர் கிருபையாய் நம்மளை நடத்துவாரு. ஆனா எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும், மற்றவர்களை குறித்து குறை பேசுகிறதற்கு முன்பாக, மற்றவர்களை நம்ம ஜட்ஜ் பண்ணி பேசுறதுக்கு முன்பாக கவனமா இருக்கணும். ஏன்னா நான் சொல்லுகிறதே நான் செய்யாத படிக்கு அப்படின்னு பவுல் சொல்றாரு. நான் நிக்கிறேன், ஆனா நான் விழுந்துராத படிக்கு ஜாக்கிரதையா கவனமாய். அதனாலதான் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம கவனமா செய்யணும். எதை விதைக்கிறோமோ அதை நாம அறுப்போம். அதுக்குதான் பயந்து பயந்து ஆண்டவருக்கு பயந்து ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே என் நாவை நீங்க என்ன செய்யுங்க, காத்துக்கொள்ளுங்க. என் கண்ணை நீங்க என்ன செய்யுங்க, காத்துக்கொள்ளுங்க. ஏன் தெரியுமா, நாம செய்யற செயல் நம்மள மாத்திரம் இல்ல, நம்முடைய தலைமுறையும் என்ன செய்யும், அஃபெக்ட் பண்ணும். அதனாலதான் இந்த வாசனத்துல நம்ம வாசிக்கிறோம், செம்மையான இருதயம் உள்ளவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்யறாராம், துணையாய் நிற்கிறாராம். செம்மையான இருதயம்னா, உத்தம இருதயம்னா பெர்ஃபெக்டா எந்த ஒரு தப்பு செய்யாம எதுவும் இல்லாம இல்ல, ஆனா கர்த்தர் மேல என்றென்றைக்கும் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் தான் அவன். எப்படி இருப்பா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், ஸ்டேபிளா இருப்பாங்க. எப்படி இருப்பாங்க? அசைக்கப்பட மாட்டாங்க. என்ன நடந்தாலும் ஆலயத்துக்கு ஓடி வந்துருவாங்க. மனசு நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ இங்க வந்து விழுந்துருவோம். ஆண்டவருடைய சமூகத்துக்கு வயிற்று வலியா, முதுகு வலியா,
தலைவலியா தேவ பிரசன்னத்துக்கு வந்துருங்க. கர்த்தருடைய ஆவியின் வல்லமை உங்களை சுகப்படுத்தும். ஹல்லேலூயா. பண பிரச்சனையா, ஒண்ணுமே பண்ண முடியலையா, ஆண்டவருடைய சமூகத்துக்கு ஓடி வந்துருங்க. அவர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். அவர் மனமாற மனிதன் அல்ல, மனுபுத்திரன் அல்ல. அவர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன், நம்மை உயர்த்துகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், நல்லவர்களுக்கும் இருதயத்தில் செம்மையானவர்களுக்கும் நன்மை செய்கிற தேவனாக அவர் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் செம்மையான இருதயத்தை நமக்கு தரும்படியா 3 விஷயத்தை பார்த்தோம். கர்த்தர் மேல அசையாமல் உறுதியாய் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷனுக்கு முதல்ல நம்ம என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் ஸ்டேபிளா இருப்பாங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எப்படி இருப்பாங்க? ஸ்டேபிளா இருப்பாங்க. ரெண்டாவது நம்ம என்ன பார்த்தோம்? கர்த்தரை என்றென்றைக்கும் நம்பிக்கை இருக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையில எப்படி எருசலேமை சுற்றிலும் பர்வதங்கள் பாதுகாப்பா இருந்ததோ அதே போல நம்முடைய வாழ்க்கையில டிவைன் ப்ரொடெக்ஷனை கர்த்தர் வைத்திருப்பார். நம்ம எதுக்கும் பயப்படவே தேவையில்லை. ஆமென். எதை குறித்தும் கலங்கவே தேவையில்லை. ஏனால் நம்மோடு இருக்கிறவர் நம்மோடு கூட நம்மை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். சொல்லுமா, நம்ம வலது பக்கத்துல என் கர்த்தர் எனக்கு நிழலாய் இருக்கிறார். ஆமென். ஒன்றும் என்னை சேதப்படுத்துவது இல்லை. மூன்றாவது நம்ம பார்த்தோம், செம்மையான இருதயம் உள்ளவர்களுக்கு ஆண்டவர் நித்திய சமாதானத்தை தருகிற தேவனாக இருக்கிறார். லாஸ்டிங் பீஸ். அந்த சமாதானம் ஒருவரும் உங்களை விட்டு எடுக்கவே முடியாது. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எதை வேணாலும் இந்த உலகத்துல காசு கொடுத்து வாங்கலாம், ஆண்டவர் கொடுக்கிற சமாதானத்தை நம்மளால வாங்கவே முடியாது. ஹல்லேலூயா. இருக்கிற இடத்துல அப்படியே தலைகளை தாழ்த்தி ஒரு நிமிஷம் ஆண்டவர்கிட்ட கேட்போமா? இந்த 125வது சங்கீதத்திலே ஆண்டவரே நாங்கள் வாசித்தது போல, கர்த்தாவே நான் அசைக்கப்படாத சீயோன் பர்வதத்தை போல நான் உறுதியாக இருக்க கர்த்தர் உதவி செய்யும். என்ன வந்தாலும் எது வந்தாலும் வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே உம்மீது என்றென்றைக்கும் என் நம்பிக்கையை உன்மீது நான் வைக்க கர்த்தர் உதவி செய்யும். ஆண்டவரே ஹல்லேலூயா. தெய்வீக பாதுகாப்பை கர்த்தர் நீர் தந்த என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் நீர் நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உம்முடைய கரத்துல எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே மூன்றாவது நம்ம பார்த்தோம், ஆண்டவரே உம்முடைய சமாதானம் என் உள்ளத்தை நிறைக்கட்டும். ஜோமனோமா, உங்க சமாதானம் ஆண்டவரே, உம்முடைய சமாதானம் என் உள்ளத்தை நிறைப்பதாக. ஆண்டவரே உம்முடைய அன்பு என் உள்ளத்தை நிறைப்பதாக. ஆண்டவரே உம்முடைய கிருபை ஆண்டவரே என் வாழ்க்கையை நிறைக்கட்டும். ஆண்டவரே எல்லாரும் ஜெபிப்போமா? ஆண்டவரே என்றென்றைக்கு உம்மீது என் நம்பிக்கையை நான் வைக்கணும். வேற எது மேலையும் நான் வைக்க கூடாது. ஆண்டவரே ஹல்லேலூயா. என்னுடைய ஓன் அண்டர்ஸ்டாண்டிங் மேல இல்லப்பா, என்னுடைய சுயபக்தி மேல இல்ல ஆண்டவரே. ஹல்லேலூயா. என்னுடைய ஸ்ட்ரெங்த் மேல இல்ல ஆண்டவரே, என்னுடைய விஸ்டம் அல்ல ஆண்டவரே, என்னுடைய ஆண்டவரே எந்த ஒரு காரியமும் இல்ல ஆண்டவரே, எல்லாம் உம்மால் வந்தது. ஹல்லேலூயா. கர்த்தாவே ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தும். கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே உம்முடைய பலத்தை கருத்துக்குள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். துதிகன மகிமை எல்லாம் உமக்கு செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் நம்மோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? நல்ல தட்டி நன்றி சொல்லுவோம். ஆமென். ஹல்லேலூயா. It's a joy and privilege to have Reverend Dr. Paul Gupta in our midst. இந்த நாளிலும் கூட நம்ம மத்தியிலே ரெவரண்ட் டாக்டர் பால் குப்தா இருக்கிறதை குறித்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அவர்கள் HBI குளோபல் பார்ட்னர்ஸ் பிரசிடென்டா சேர்மனா அவர்கள் இருந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறாங்க. இந்திய தேசத்தில் இருக்கிற ஹிந்துஸ்தான் பைபிள் காலேஜில் அவர்கள் கர்த்தருடைய ஊழியத்தை அநேக சபையில் இன்னைக்கு நாங்கள் செமினார் அட்டென்ட் பண்ணோம். சாட்சியை கேட்கும்போது மிகுந்த ஆசீர்வாதமாக எங்களுக்கு இருந்தது. ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் எதையாவது கர்த்தருக்காக கண்ணை மூடுறதுக்கு முன்னாடி செய்யணுன்ற ஒரு 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 என்கரேஜ்மெண்ட், ஒரு இன்ஸ்பிரேஷன் அவங்களுடைய லைஃபை பார்க்கும்பொழுது இன்றைக்கு கூட நம்ம சபையிலே அவர்கள் வந்திருக்கிறது, அவர்களோடு கூட பாஸ்டர் சங்கர் அவர்கள் இருப்பது, அவர்கள் மனைவி இருப்பது சந்தோஷம், சிஸ்டர் ஷாரன் அவர்கள் மகள் இருப்பது சந்தோஷம். நல்ல கரங்களை தட்டி அவங்க வரவேற்போமா? சில வார்த்தைகளை அவர்கள் நம்மளுக்காக அவர்கள் கொண்டு வருவார்கள். தொடர்ந்து நாம் நற்கருணை ஆராதனைக்கு நம்ம போலாம். Another mic. Hallelujah. Hallelujah. Are you glad to be in the house of the Lord? கர்த்தருடைய ஆலயத்தில் இருப்பது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா?
hope that all of you are so glad to be in the house of the Lord. நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தருடைய ஆலயத்தில் நீங்க இருப்பது ஒவ்வொருவரும் மகிழ்ச்சியோடு கூட இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். I want to say thank you to the pastor for giving me the privilege to come and share with you this evening. இந்த சாயங்கால வேளையில கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறதற்கு போதகர் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக நான் ஆண்டவரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன். It's just an amazing opportunity for me. இது எனக்கு கிடைத்த ஒரு மிக அருமையான ஒரு தருணம். We have had this may be my second time coming to Malaysia. இது என்னுடைய மலேசியாவுக்கு வருகிறது இரண்டாவது முறை. But I'm in a new place this time than when I was here the last time in Malaysia. நான் கடந்த முறை I மலேசியா must have been in Kuala Lumpur as opposed to being here. நான் கேல இருக்க வேண்டியது இந்த நாளிலே இங்க இருக்கும்படியாய் கர்த்தர் எனக்கு கிருபை தந்திருக்கிறார். But thank God that we are all here together. இன்றைக்கு நம்ம எல்லாரும் இங்க இருப்பதை குறித்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். This whole day we've been thinking about the mission of God. இந்த நாள் முழுவதும் ஆண்டவருடைய இருதயம் நோக்கம் அவருடைய இருதயத்தை குறித்து நாங்கள் தியானித்துக் கொண்டிருந்தோம். And I want to continue that theme and give you a few more details that we didn't talk about at the conference. கான்ஃபரன்ஸ்ல நாங்கள் சொல்லாத சில காரியத்தை நான் உங்களோடு கூட தொடர்ந்து நான் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். And I hope that it'll be a sense of responsibility on our part as a local church to say, Lord, if this is your last commission and it was given to us, what is our responsibility as a local church? ஒரு சபையாக இங்கே நாம் ஆண்டவர் கொடுத்த அந்த கட்டளைக்கு நாம எப்படி நம்ம அதை ரெஸ்பாண்ட் பண்ணணும், நம்முடைய பங்கு அதுல என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது மிக மிக முக்கியமா இருக்கிறது. And I think it's important because we're living in a time when we are seeing the greatest response to the gospel of Jesus Christ. கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை குறித்த ஒரு மிகுந்த முக்கியமான ஒரு கடமை உங்களுக்கும் எனக்கும் விசுவாசிகளாய் இருக்கிறது என்பதை நான் உணர்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். If you look at the world and you ask yourself, how are people responding to the gospel? It's amazing to see that many nations are responding very positively to the gospel of our Lord Jesus. நம்மை சுற்றி இருக்கிற தேசங்களிலும் இந்த உலகத்திலும் நாம் கிறிஸ்துவை குறித்த ஒரு நல்ல செய்தியை சுவிசேஷத்தை சொல்லும்போது அந்த ஜனங்கள் அதை எப்படியாய் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் என்று வேற தேசங்களிலே நம்ம பார்க்கும்போது அது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. If you even took my country, என்னுடைய தேசத்தை எடுத்துக்கொண்டீர்களானால், and I'm talking about India as a nation, இந்திய தேசத்தை எடுத்துக்கொள்வோம். in 1974 1974 வருஷத்திலே the researchers said that only 2.7% of our population was Christian. ஆராய்ச்சிகள் சொல்லுகிறது வெறும் 2.7% மட்டுமே கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் என்று. But since that time, அந்த நாட்களிலிருந்து the church is growing. சபைகள் வளர ஆரம்பித்தது. If you look at the city of Chennai, சென்னை பட்டணத்துல பாத்தீங்க அப்படின்னா in 1983 1983ல there were only 400 churches. 400 சபை தான் இருந்துச்சு. But today there's 13,000 churches. ஆனால் இன்றைக்கு 13,000 சபைகளை கர்த்தர் தந்திருக்கிறார். That is amazing. God is building his church. ஆண்டவர் தான் சபைகளை அவர் கட்டி கொண்டிருக்கிறார். But all over the world, ஆனால் உலகத்துல பார்த்தோம் அப்படின்னா God is adding people to his church. ஆண்டவர் அவருடைய சபையிலே ஆட்களை விசுவாசிகளை அவர் சேர்த்துக் கொண்டிருக்கிறார். And the church is growing. சபைகள் அது பெருகி கொண்டிருக்கிறது. Never grown as fast as it is growing today. இன்றைக்கு இருக்கிறது போல சபை மிக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. The church is growing in China. சீன தேசத்திலே சபைகள் வளருகிறது. The church is growing in Indonesia. இந்தோனேஷியால சபைகள் வளருகிறது. The church is growing in the Philippines. பிலிப்பீன் தேசத்திலே. The church is growing in the Middle East. அங்க மத்திய கிழக்கு பகுதிகளிலே சபைகள் வளருகிறது. You may not believe this, but the truth is, before this war broke out in Iran, the fastest growing church in the world was in Iran. ஈரான் தேசத்திலே இந்த யுத்தமானது அது வந்த பிறகு மிக வேகமாக வளர்ந்த திருச்சபைகள் வளர்கிற ஈரான் தேசத்திலே. All over Africa the church is growing. ஆப்பிரிக்கா தேசங்களிலே, all over South America the church is growing. அமெரிக்க தேசங்களிலே சபைகள் So when வளருகிறது. you look at what God is doing, ஆண்டவர் என்ன செய்கிறார் என்பதை பார்த்தோமானால் it's amazing to know that
He is building his church. கர்த்தர் தன்னுடைய சபைகளை அவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். And we have to ask ourselves, நாம கேட்க வேண்டும், if we are living in that time, நாம அந்த நாட்களில இருப்போமே ஆனால், and we are living in a time when people are responding to the gospel, நம்ம சுவிசேஷத்திற்கு ஜனங்கள் அவர்கள் திரும்பவுமாய் எந்த அளவுக்கு அவங்க ரெஸ்பாண்ட் பண்றாங்களோ, what is my responsibility? என்னுடைய கடமை என்ன? And I believe this evening what I want to share with you, இன்றைக்கு சாயங்கால வேளையில நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிற காரியம் என்னவென்றால், if we take the message of Jesus to his disciples seriously, we can become an instrument that can finish the great commission in our generation. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை ஒரு சீஷர்களாக நாம் அதை மிக கவனமாக சீரியஸாக நாம் எடுப்போமேயானால் நாமும் தேசத்தை அசைக்கிறவர்களாக நம்மால் மாற முடியும். And in our generation the world can be reached for Jesus Christ. நம்முடைய சந்ததி இருக்கும் பொழுதே நம்ம இந்த உலகத்தை இயேசுவுக்காக ஆதாயப்படுத்துகிறவர்களாக நம்மால இருக்க முடியும். ஆமென் சொல்லுவோமா? ஹalleluya. And we need to remember, if you took my nation, you ask the question, how many people are really Christian in India? இந்த தேசத்தை எடுத்துக்கொண்டோமேனால் உண்மையாக எத்தனை பேர் அவர்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள்? There is a researcher in the nation, அங்கு ஒரு ஆய்வு சொல்லுகிறது that there are 24% of India's population that have become followers of Jesus Christ. 24% கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக மாறிவிட்டாங்க. So you have to realize what 24% is. 24% என்பது என்ன என்பதை நம்ம உணர வேண்டும். If it is 10%, 10% என்றால் that means 1.5 million people are Christian. 1.5 மில்லியன். 150 million. 150 மில்லியன். 150 million are. But if it's 20%, 300 million are Christian. 20% சதவீதம் என்றால் 300 மில்லியன். If it's 3.24%, it'll be 350 million people. 24% என்றால் 350 மில்லியன். You know what that means? அப்படினா என்ன தெரியுமா? The largest Christian nation in the world, உலகத்திலேயே பெரிய கிறிஸ்தவ நாடு என்பது is India. இந்தியாவாக இருக்கிறது. Hallelujah. Hallelujah. We have to understand this is what God is doing. இது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் கர்த்தர் நம்ம மத்தியிலே செய்து கொண்டிருக்கிறார். All over the world people are turning over to Jesus. உலகம் முழுவதும் இயேசுவின் பக்கமாக ஜனங்கள் திரும்பி கொண்டிருக்கிறார்கள். Take this responsibility seriously. நாம இந்த கடமையை நம்ம மிக சீரியஸாக நம்முடைய வாழ்க்கையில நம்ம எடுத்துக்கொள்வோமேயானால், there will be no part of the world that does not know Jesus. இயேசுவை குறித்து அறியாத எந்த ஒரு பகுதியுமே இந்த உலகத்திலே இருக்காது. Hallelujah. Hallelujah. And that's why it's important for us to take a new look at what Jesus told his disciples. அதனால தான் இயேசு தன்னுடைய சீஷர்களுக்கு சொன்னதை நாம அதை மிக கவனமாக நம்ம அதை எடுக்க வேண்டும். We often look at that text in Matthew chapter 28 verses 18, 19 and 20. மத்தேயு 28ல 18, 19, 20ல இயேசு கிறிஸ்து தன் சீஷர்களுக்கு சொன்னதை நம்ம பார்த்தோமேயானால், And we preach it as it is the great commission of our Lord Jesus Christ. கிறிஸ்துவிடத்திலிருந்து வந்த பெரிய கட்டளையை நாம் அது என்னவென்று நம்ம அதை எடுத்தோமேயானால், But I want to put it in the context of Jesus. இயேசுவின் பக்கமாய் அவர் என்ன சொல்ல விரும்புகிறார் என்பதை நம்ம சொல்ல I want பார்த்தோமேயானால், to put it in the context of his mission. அவருடைய நோக்கம், அவருடைய பக்கத்திலிருந்து அவர் என்ன சொல்ல விரும்புகிறார் என்ற கண்ணோட்டத்தில் நம்ம He பார்த்தோமேயானால், emptied himself. அவர் தன்னை தாழ்த்தினாரு. He took upon the form of a man. அவர் ஒரு மனுஷனுடைய சாயலாய் அவர் ரூபமாய் அவர் மாறினார். Dwelt in the midst of people. அவர் மனிதர்களின் மத்தியிலே அவர் தங்கி இருந்தவராக இருந்தார். Even though there was sin in the world, இந்த உலகத்திலே பாவம் இருந்த போதிலும் he knew no sin. அவர் பாவம் அறியாதவராய் And he இருந்தார். became the perfect sacrifice. அவர் ஒரு பரிசுத்த சரியான துல்லியமான பலியாடாக அவர் இருந்தார். And we became redeemable அவராலே in a நாம் relationship with God. அவராலே நம்ம மீட்கப்பட்டதனால தேவனோடு கூட உறவு உள்ளவர்களாக நம்ம மாறினோம். Hallelujah. ஹalleluya. And when he did that, we must ask ourselves the question, if he really did that for the mankind of the world, what is my responsibility? உண்மையாகவே இயேசு இந்த மனித சமுதாயத்துக்காக அப்படி ஒரு தியாகத்தை அவர் செய்திருக்க, நான் என்னுடைய பங்கு என்ன, என்னுடைய கடமை என்ன, நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் ஆராய்ந்து பார்க்க I'm வேண்டும். sure his disciples did not understand. நான் நினைக்கிறேன் உறுதியாக அவருடைய சீஷர்கள் அது அவங்க புரிஞ்சிக்கவே இல்லை. They only wanted Jesus to establish the kingdom. அவர்கள் நினைத்தாங்க தேவனுடைய ராஜ்யம் எப்படியாவது பெருகணும்னு நினைச்சாங்க. And he decided, I want to sit on this side and the other one wants to sit on this side. அவங்களுக்குள்ள சண்டை போட்டாங்க. இயேசுக்கு இந்த பக்கம் நான் உட்காரணும், இந்த பக்கம் நீ உட்காரணும்னு தான் அவங்க சண்டை But போட்டாங்க. they forgot
and didn't understand that he went to the cross. ஆனால் அவர்கள் புரிந்து கொள்ளல இயேசு சிலுவைக்கு அவர் போனார் என்பதை அவர் புரிந்து They கொள்ளல. forgot that it was intentional from God to reconcile the world. அது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது என்பதை அவங்க புரிந்து கொள்ளல. And they absolutely began to think about, where will I serve in the kingdom of God? அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே நான் எப்படி அவரை சேவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர்கள் அதை புரிந்து கொள்ளாமற் போனாங்க. And in Acts chapter 1 we read, they ask him the question, அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம், when will you establish a kingdom? உம்முடைய ராஜ்யத்தை எப்ப நீங்க விரிவாக்க போறீங்கன்னு கேட்டாங்க. But Jesus says, that's none of your business. இயேசு அதுக்கு சரியா பதில் சொல்லல. And he said to them, go into all the world அவர் and சொன்னார், preach the gospel. நீங்க போய் உலகம் எங்கும் போய் சுவிசேஷத்தை நீங்க அறிவிங்க, பிரசங்கம் பண்ணுங்க. When the power of the Holy Spirit is come upon you, பரிசுத்த ஆவியானவர் மேல வரும் பொழுது you will be my witnesses. நீங்கள் சகல இடத்துல சாட்சிகளா இருப்பீங்கன்னு In சொன்னார். Jerusalem, எருசலேமிலே, in Judea, யூதேயாவிலே, in Samaria, சமாரியாவிலே, and to the uttermost parts of the world. உலகத்தின் கடைசி பரியந்தமும். And today the church is growing the fastest. இன்னைக்கு சபைகள் மிக வேகமாக வளர்ந்து There கொண்டிருக்கிறது. are more churches around the world today than ever before. உலகத்தை சுற்றிலும் எப்பொழுதுமே இல்லாத அளவுக்கு சபைகளானது பெருகி கொண்டிருக்கிறது. You know, 40 years ago, உங்களுக்கு தெரியுமா, 40 வருஷத்துக்கு முன்பாக in my country, என்னுடைய தேசத்திலே we only had 114,000 churches. 114,000 சபைகள் தான் இருந்துச்சு. You know what that means? அப்படின்னா என்ன தெரியுமா? It took 1970 years for that many churches. 1970 ஒரு 70 வருஷம் தேவைப்பட்டுச்சு அத்தனை சபைகள் வருகிறதற்கு. But in the last 40 years, ஆனால் கடைசி 40 வருடங்களிலே when people looked at the Great Commission, ஜனங்கள் தேவனுடைய பிரதான கட்டளையை பார்க்கும்போது, Understood the Great Commission, அதை புரிந்து கொண்டபோது, began to do the mission of the அதை Great தேவனுடைய காரியத்தை அவங்க கட்டளையை கீழ்ப்படிய ஆரம்பித்த Commission. போது You know what happened in my church? என்ன ஆரம்பிச்ச தெரியுமா? We have 1 million churches, 10 lakhs of churches in our 1 மில்லியன் சபைகள் கர்த்தர் ஆண்டவர் உருவாக்கினார். ஆமென். The church is growing. சபைகள் பெருகி கொண்டிருக்கிறது. People are coming to know Jesus Christ. ஜனங்கள் கிறிஸ்துவின் அன்பை அறிய ஆரம்பிக்கிறாங்க. If India is the largest Christian nation in the world, உலகத்திலேயே பெரிய கிறிஸ்தவ நாடாக இந்திய தேசம் மாறுகிறது. when it once upon a time was the largest Hindu nation in the world, ஒரு சமயத்திலே ஒரு பெரிய இந்து நாடாக இருந்த இந்திய தேசம், what can God do in our country? அது கர்த்தர் அதை மாற்ற வேண்டுமானால் முடியும் என்றால் நம்முடைய தேசத்திலே கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? I mean, we may think it's very difficult. நாம நினைக்கிறோம் அது ரொம்ப கஷ்டமான காரியம். We may think that it is impossible. நாம நினைக்கிறோம் அது முடியாத காரியம் என்று. We may think that how can we even think about discipling our nation? நம்முடைய தேசத்தை நம்ம சீஷர்களை உருவாக்குறது எவ்வளவு கஷ்டம் என்பதை நாம அதை கடினமாக இருக்குன்னு யோசிக்கலாம். But God didn't give us a mission that is impossible. ஆனா ஆண்டவர் இது சாத்தியமல்லன்றதை ஒருபோது அவர் நம்மளுக்கு சொல்லவே இல்லை. He said, go into all the world. அவர் சொன்னார், நீங்கள் போங்கள், புறப்பட்டு போங்கள், Preach the gospel. சுவிசேஷத்தை சொல்லுங்க, Baptize people in the name of the Father, the Son and the Holy Ghost. பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுங்கன்னு Teach them சொன்னார். to observe all things. அவர்களுக்கு தேவனுடைய கட்டளைகளை அவர் கைக்கொள்ள அவங்களுக்கு போதிங்கன்னு சொன்னாரு. And while you were doing that, நீங்க அதை செய்யும்போது make disciples. சீஷர்ல உருவாக்குங்க. And it's so important we look at that text today. அது ரொம்ப முக்கியம். அது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது ரொம்ப முக்கியம். I want to say we are very sorry we walked in at the last minute. நான் மன்னிப்பை கேட்டுக்கொள்கிறேன், நாங்கள் கால தாமதமாக வந்ததுக்கு. You were very kind to keep them busy and hear the word of God. சோ தொடர்ந்து தேவ வார்த்தையை நீங்க பேசிக்கொண்டு இருந்தீங்க. And I want you to hear exactly what I want to share this evening. இதுதான் உங்களுக்காக இந்த சாயங்கால வேளையில நான் சொல்ல வந்தது. The first thing that you must understand about the Great Commission, முதலாவது காரியம் தேவனுடைய கட்டளையை குறித்து உள்ளது என்னவென்றால், that Jesus இயேசு absolutely told his disciples, அவருடைய சீஷர்களுக்கு துல்லியமா அவர் சொன்னது என்னன்னா, now that I have finished the Great Commission, fulfilled the mission of God, நான் தேவன் என்னை அனுப்பின வேலையை நான் செய்து முடிச்சிட்டேன். I want you to know, நான் உங்களை அறிய வேண்டும் விரும்புறேன். we have
all power that is given unto நாம எல்லா சகல அதிகாரமும் நமக்கு If you have your கொடுக்கப்பட்டிருக்கிறது. Bible, just look at that verse, okay? உங்கள் கையில வேதாகமம் இருந்தா நீங்க அந்த வார்த்தையை நீங்கள் பார்க்கும்படியே நான் உங்களை அன்பா கேட்கிறேன். In verse 18 of Matthew chapter 28, it says, மத்தேயு 28 அதிகாரத்திலே 16ஆம் வசனம் சொல்லுகிறது, all power and authority in heaven and on earth has been given to me. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. I want you to think about that for a moment. அதை நம்ம ஒரு நிமிஷம் அதை நம்ம யோசிக்கும்படியாய் நான் தியானிக்கும்படியாய் கேட்கிறேன். What is Jesus telling his disciples? இயேசு தன் சீஷர்களுக்கு என்ன சொன்னார்? You know what he's saying to them? அவர் என்ன சொன்னார்? I came into this world. நான் இந்த உலகத்துக்கு வந்தது, I had a purpose. நான் நோக்கத்தோடு வந்தேன். The purpose was redemptive. அது மீட்புக்கான ஒரு நோக்கம். And I want you to know I had to go to the cross. நான் கல்வாரி சிலுவைக்கு நான் போக வேண்டும் என்று But சொன்னார். when I went to the cross, நான் சிலுவைக்கு போகும்போது that was not the end. அது முடிவல்ல. When they buried me in the tomb, அவர்கள் என்னை அங்க புதைக்கும் போது 3 days later, 3 நாள் கழித்து I rose from the grave. மறுபடியும் நான் உயிர் தெழுவேன் என்று சொன்னார். So important for us to understand ரொம்ப that. முக்கியம் நாம புரிந்து The கொள்ள வேண்டும். resurrection of Jesus Christ, கிறிஸ்துவின் உயிர் தெழுந்த the வல்லமை, crucifixion of Jesus Christ, கிறிஸ்துவின் சிலுவையில் the அறையப்பட்ட போது, atonement of Jesus Christ, அவர் மறுபடியும் உயிர் தெழுந்திருக்கும் and போது, the presence of Jesus Christ in heaven, கிறிஸ்துடைய பிரசன்னம் பரலோகத்திலே இருக்கிறது போல, and his return to the earth திரும்பவுமாய் அவர் உலகத்திற்கு வரும்போது is the most powerful statement that Jesus is making to his disciples. மிகவும் வல்லமையான ஒரு காரியத்தை கர்த்தர் தந்தது. Because I finished the mission of God, நான் சிலுவையிலே கர்த்தர் எனக்கு சொன்னதை செய்து because முடித்தேன். I accomplished the task, நான் என்னுடைய சித்தத்தை நான் நோக்கத்தை செய்து I முடித்தேன். came into this world. நான் இந்த உலகத்துக்கு வந்தேன். Satan tried to distract me. எதிரியான பிசாசானவனை He அழிக்க tried to நினைத்தான். put me under his authority. அவனுடைய வல்லமைக்கு என்னை கீழ்ப்படுத்த He விரும்பினான். tried to prevent me from going to the cross. சிலுவைக்கு போகிறதற்கு என்னை தடை பண்ணான். But I fought the battle. ஆனால் நான் யுத்தத்தை செய்து I முடித்தேன். won the victory. நான் ஜெயித்தேன். There was no sin in me. என்னத்துல ஒரு And பாவமும் I இல்லை. went to the cross. நான் சிலுவைக்கு போனேன். And now I can stand in the presence of the இன்னைக்கு Father. தேவ பிரசன்னத்துல நின்று கொண்டிருக்கிறேன். Because all authority has been given. ஏனென்றால் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Understand when he says, I want you to go into this world. அவர் சொன்னார், இந்த உலகத்துக்காக நீங்க போங்க, உலகத்துக்குள்ளாக போங்க. You're not going by yourself. நீங்களா இல்ல, You're not going in your own strength. உங்க சொந்த பலத்துல நீங்க You're போல, not going in your power. உங்களுடைய வல்லமையில பலத்துல இல்ல, You're going in the power of the Almighty God. தேவ வல்லமையினால நீங்க இந்த உலகத்திற்குள்ளாய் நீங்க You're உங்களை going in the power of Jesus Christ. கிறிஸ்துவின் வல்லமையின் மூலமாக நீங்க போறீங்க. And you're going knowing that he is at the eternal location interceding on your behalf. நித்தியத்திலே தேவ கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறவராக And he's இருக்கிறார். going to talk to the Father. அவர் நம்மளுக்காக பிதாவிடத்துல Every பேசுகிறார். time you talk to a person, ஒவ்வொரு இடத்துல நீங்க மற்றவர்களோட he's பேசும்போது going to say to him, அவர் உங்களுக்கு நீங்க சொல்ல போறீங்க, you see my son Shankar, பாரு என்னுடைய மகன் he's sharing the gospel. பாரு சுவிசேஷத்தை சொல்லிட்டு இருக்காரு. I died for that person. He's sharing the gospel too. நான் சுவிசேஷம் சொல்ற அந்த நபருக்காக நான் மரித்திருக்கிறேன். God, will you give him power? ஆண்டவர் இன்னும் அவர் வல்லமையை கொடுப்பார். Help him to have the right words. சரியான வார்த்தையை பேசுறதுக்கு நாவல I will வைப்பார். intercede on your behalf. நான் உனக்காக நான் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். Jesus is at the right hand of the Father. இயேசு பிதாவின் வலது பாரிசத்திலே அவர் He வீற்றிருக்கிறார். is our intercessor. அவர் நமக்காக பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். You have all power that he has given you. அவர் கொடுத்த எல்லா வல்லமையும் நமக்குள்ளா இருக்கிறது. He is calling you to the mission. அவர் உங்களை அவர் ஊழியத்தை செய்யும்படியாக அழைக்கிறார். There's nothing that will stop you. எதுவும் உங்களை தடுக்க முடியாது. You will have the power to accomplish his mission. கிறிஸ்துவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றி முடிக்கிறதற்கு தேவையான எல்லா வல்லமையும் அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. He is now at the right hand of the Father. ஏனென்றால் அவர் பிதாவின் வலது பார்சத்திலே அவர் இருக்கிறார். Interceding on your behalf. அவர் உங்களுக்காக அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். எல்லா அதிகாரமும் எல்லா வல்லமையும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. We have to understand. நாம புரிந்து கொள்ள வேண்டும். We are conquerors in Christ Jesus. நம்ம கிறிஸ்துவுக்குள்ளாக வெற்றி சிறக்க பண்ணுகிறவரை நாம நம்பி இருக்கிறோம். நம்மை ஒருவரை தடுக்க முடியாது. We have to do what he is calling us. அவர் என்னத்தை நம்மள சொல்லி அழைக்கிறாரோ, எதற்காக அழைக்கிறாரோ அதை நாம் செய்ய வேண்டும். So what is he calling us to do? அவர் எதற்காக நம்மை அழைக்கிறார்?
He's calling us to make disciples. நாம சீஷர்களை உருவாக்குகிறவர்களாக இருக்க வேண்டும். And that is the only command in the Great Commission. அதுதான் ஒரே ஒரு கட்டளை தேவன் கொடுத்ததா இருக்கிறது. And you know, we have to ask the question, what does it mean to make disciples? சீஷர்களை உருவாக்குறதுனா என்ன? Have you thought about it? நினைச்சிருக்கீங்களா? Are you making a disciple? சீஷர்களை நீங்க உருவாக்கிட்டு இருக்கீங்களா? It is so important for us to understand what does it mean to make a disciple. அது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. புரிந்து கொள்ளுகிறதுக்கு சீஷர்களை உருவாக்குகிறவர்களாக நாம் இருக்கோம். When we make a commitment to make a disciple for Jesus Christ, இயேசு கிறிஸ்துவுக்காக சீஷர்களை நாம் உருவாக்குகிறதற்கு நாம் நம்மை அர்ப்பணிக்கும் போது we understand it's a command of God. அது கிறிஸ்துவின் கட்டளை என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். It is not an option for us. அது நம்மளுக்கு செஞ்சாலும் செய்யலாம் அப்படின்ற ஆப்ஷன் இல்ல. But what does that mean? அப்படினா என்ன? It means that I make a choice. எனக்கு ஒரு சாய்ஸ் நான் எடுத்துக்கலாம். And I make the choice to say I'm going to spend with somebody. நான் ஒரு தீர்மானத்தை எடுக்க போறேன். இந்த நேரத்தை நான் இவர்களோடு கூட செலவு பண்ண போறேன். I'm not just going to preach. நான் சும்மா பிரசங்கம் பண்ண போறதல்ல. I'm building a relationship. நான் அவங்களுக்குள்ளாக ஒரு உறவை நான் கட்ட போகிறேன். I'm building a trust in that person. என் மேல ஒரு நம்பிக்கையை நான் வரும்படியாய் அந்த நபரோடு கூட பழக போறேன். bridge to that person. அவர்களுக்கு நான் ஒரு வாய்க்கால் ஒரு கனெக்ஷனை நான் ஏற்படுத்த போகிறேன். I may build it from the outside. வெளியில இருந்தல்ல. But slowly I'll get into the inside of his innermost being. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நபரோடு கூட நெருக்கமாக உள்ளார்ந்த ஒரு விஷயத்திலே ஒரு பாலத்தை நான் அமைக்க போகிறேன். And when I gain the respect and the confidence of that person, he will allow me to go to the innermost being. அப்படி நான் செய்யும்போது அந்த நபருக்கு என் மீது ஒரு நம்பிக்கையும் கிறிஸ்துவை குறித்த தான காரியத்தை நான் சொல்லும்போது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவமும் உண்டாகும். When you make a disciple for Jesus Christ, சீஷனாய் ஒரு கிறிஸ்துவுக்கு சீஷனை உருவாக்கும்போது you're building a relationship. ஒரு உறவை நாம கட்டி கொண்டிருக்கிறோம். The relationship it is between you and the lost. அது தொலைந்து போனவர்களுக்கும் உங்களுக்கும் உள்ள அந்த உறவு. And a relationship to the eternal God. அது மாத்திரமல்ல நித்திய தேவனுக்குள்ளாக ஒரு உறவு. It's not a very very simple matter. அது ரொம்ப லேசான காரியம் இல்ல. It is an eternal matter. அது தெய்வீக நித்தியத்துக்குரியதான ஒரு காரியம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயமா இருக்குது. It's a matter of God's command. இது தேவனுடைய கட்டளை சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கு. So we have to make time. அதனால நம்ம நேரம் எடுக்கணும். We have to build relationship. நம்ம அந்த உறவை கட்ட வேண்டும், பிரயாசப்பட வேண்டும். Build the trust in the person. அந்த நபருக்குள்ளாய் ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறவர்களாக நம்ம இருக்கணும். Only the gospel will make sense to them. அப்பதான் நம்ம சொல்லுகிற சுவிசேஷம் அவங்க வாழ்க்கையில கிரியை செய்யும். You know what our temptation is? நம்முடைய வர சோதனை என்ன தெரியுமா? As soon as we meet a person, ஒரு நபரை நம்ம சந்திக்கும் போது, the pastor told me I should share the gospel with them. நான் அவங்க கிட்ட சுவிசேஷத்தை சொன்னேன். And that pastor says, go and tell the gospel to that person. அவங்க கிட்ட போய் சுவிசேஷத்தை உடனே சொல்லு என்று போதகர் சொன்னார். So we run and go to them and try to share the gospel. நான் ஓடி போய் சுவிசேஷத்தை அவங்க கிட்ட சொன்னேன். As soon as you share the gospel, நீங்க சொன்ன உடனே என்ன ஆகும்னா, he turns the switch off. அவங்களுடைய காதுகளை அடைச்சிருவாங்க. He's not ready to listen to you anymore. நீங்க சொல்றதை இன்னும் தொடர்ந்து கேட்கிற அளவுக்கு அவங்க ஆயத்தம் இல்ல உங்களுக்கு. But if I take time, அது நேரம் எடுக்கும். I find out who he is. நான் அவங்க நல்லா தெரிந்து கொள்ளணும். I build a relationship. ஒரு உறவை கட்டணும். You know, when I build a relationship, it will take me 6 months to go deep into the person's life. அந்த நபரோடு கூட ஆழமா நெருக்கமா போறதுக்கு குறைஞ்சது ஒரு 6 மாதமாவது ஆகும். You know, first he'll say hi. ஹாய்ன்னு சொல்லுவோம். And then he will say bye. அவங்க சொல்லுவாங்க பாய்னு. And he will go away. போயிடுவாங்க. I have to go after him. நான் திருப்பி அவங்களுக்கு பின்னாடி போகணும். I want to spend some time with you. நான் உன்னோடு கூட நேரம் செலவழிக்கணும்னு சொல்லி அவங்க கிட்ட பேசுவேன். And I need to find out who is his family. அவங்க குடும்பம் யாரு நம்ம தெரியணும். And he may tell me my her name is Mercy. என்னுடைய மனைவி பேர் Mercy. He may tell me he has 2 children. அவர் சொல்லலாம் எனக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க. And I may start building that relationship with him. அவங்களுக்குள்ளாக ஒரு உறவை நம்ம கட்டி எழுப்பணும். He may ask me how big is your family? உங்களுடைய குடும்பம் உங்க குடும்பம் எப்படின்னு என்கிட்ட திருப்பி கேட்கலாம். And if he shows any interest in my family and I show interest in his family, அவர் என் குடும்பத்தை பத்தி அக்கறையா கேட்பாரு, நான் அவர் குடும்பத்தை பத்தி விசாரிப்பேன். I'm building trust in him.
நம்பிக்கையை ஒரு பாலத்தை நான் அங்க அமைக்கிறேன். And then one day, ஒரு நாள் when he has a problem, அவர் ஏதாவது பிரச்சனை வரும்போது he'll ask me, அவர் என்ன கேட்பாரு, say, Bobby, can you tell me how I can resolve this problem? இது எப்படி இந்த பிரச்சனையை நான் சரி செய்வது என்று கேட்பாரு. You know what my temptation will be? என்னுடைய சோதனை என்னன்னு தெரியுமா? Let me give you a solution. நான் உங்களுக்கு ஒரு தீர்வு தரேன். But let me tell you what God has taught me to do. ஆண்டவர் எனக்கு என்ன செய்தார் என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். You know what he says to me? அவர் எனக்கு என்ன சொன்னார் தெரியுமா? Don't solve his problem. அவருடைய பிரச்சனையை தீர்ப்பது அல்ல, You let me solve his problem. கர்த்தர் அவர் உங்க பிரச்சனையை அவர் தீர்க்க வல்லவர் என்பதை சொல்லுங்க. And if I can pray for him and his problem, அவருடைய பிரச்சனைக்காக ஜெபிக்கலாம், and God does a miracle and answers my prayer, ஆண்டவர் அற்புதத்தை செய்வார் என் ஜெபத்தை கேட்டு he'll come back to me. திருப்பி அவர் என்ன இடத்துல And I say, வருவார். hey Bobby, God did an amazing thing. சகோதரனே, கர்த்தர் என் வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்தார். The next time he has a problem, where do you think he'll go? அடுத்த வாட்டி பிரச்சனை வரும்போது திருப்பி அவர் எங்க போவாரு? என்கிட்ட தான் வருவாரு. And he'll say, Bobby, pray with me. எனக்காக ஜெபம் பண்றீங்களான்னு கேட்பாரு. And I'll pray with him. நான் அவரோட ஜெபம் Again, பண்ணுவேன். God will do something திருப்பி wonderful. ஆண்டவர் அவருக்கு அற்புதம் செய்வார். The third time it happened, மூணாவது வாட்டியும் அவர் I say to him, அவர்கிட்ட சொல்லுவேன், Shankar, you watched me do it twice. சத்யா, நான் 2 வாட்டி செஞ்சது நீ பார்த்துட்டே இருந்தல, Why can't you do it this time? நீ ஏன் செய்யக்கூடாதுன்னு And கேட்பேன். so he'll tell me, I don't know how to do it. எனக்கு தெரியாதே எப்படி ஜெபம் So I பண்ணணும்னு என்ன said, you பண்ணணும். heard me do it. நீ நான் பண்ணும்போது நீங்க பாத்தீங்கல்லன்னு You do it the சொல்லு. same way. அதே போல நீங்களும் செய்யுங்க. After you pray, I will pray. நான் நீங்க பண்ணும்போது நானும் பண்றேன், ஜெபம் பண்றேன். After a while, you know what? என்ன நடக்கும் He தெரியுமா? won't come to me anymore. அவர் என்கிட்ட வர மாட்டாரு. I only have to go to him to make the friendship. நான் தான் திருப்பி அவர்கிட்ட நான் போனேன். And then he will start praying to God. அவரே ஜெபம் பண்ண And ஆரம்பிச்சிடுவார். that relationship will come. அந்த உறவானது அங்க வர ஆரம்பிக்கும். But if I want to make him a disciple of Jesus, இயேசுவின் சீஷராக அவரை மாற்றதுக்கு நான் என்ன செய்யணும்னா, God answering prayer will not make him a disciple. ஆண்டவர் அவரை அவருடைய சீஷராக மாற்ற வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கமா இருக்கிறது. He has to learn to study the word of God. அது மாத்திரமல்ல, நான் ஆண்டவருடைய வார்த்தையை அவங்க தொடர்ந்து படிக்க வேண்டும். God has to change his life. அவருடைய வாழ்க்கை அப்பொழுது மாற்றப்படும். But now he has faith in Jesus. இப்பொழுது அவருக்கு இயேசுவின் மேல விசுவாசம் இருக்கிறது. He has a relationship with Jesus. அவரோடு கூட உறவு இருக்கிறது. Now I have to introduce him to the word of God. நான் இப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தையை அவருக்கு நான் அறிமுகப்படுத்த And I வேண்டும். teach him how to read the Bible. எப்படி வேதத்தை வாசிக்கணும்னு நான் அவர்ல And when he reads the Bible, ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கும் God போது, says, Shankar, I want you to change in your life. உன்னுடைய வாழ்க்கையில மாற்றத்தை உண்டு பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் என்று Begins to சொல்லணும். change his life. ஆண்டவர் மாற்ற ஆரம்பிப்பார். And every time he changes, ஆண்டவர் வாழ்க்கை மாற்ற ஆரம்பிக்கும் போது he becomes more like Jesus. அவர் இயேசுவை போல மாறிக்கொண்டே இருப்பார். But it takes a long time to study the Bible. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை படிக்கிறதற்கு நேரம் எடுக்கும். If I take him through the book of Ephesians, எபேசிய புத்தகத்தை எடுக்கும்போது it'll definitely take me 6 months. 6 மாசம் ஆகும். You know? So each time we take a person that we are discipling through a portion of scripture, it's going to take time. ஒவ்வொரு முறையும் ஒரு நபரை சீஷனாய் மாற்றுகிறதற்கு நேரம் எடுக்கும். Disciple making is not an ordinary matter. ஒரு சீஷனாய் மாற்றுவது ஒரு சாதாரண ஒரு விஷயம் அல்ல. It is a commitment. அது ஒரு அர்ப்பணிப்பு. It is a matter of seeking to make a person like Jesus. அது என்னன்னா, ஒரு இயேசுவை போல ஒரு மனிதன் மாறுவதற்கான ஒரு படிப்படியான ஒரு காரியத்தை செய்து கொண்டே நம்ம வருகிறோம். And helping them to study the word of God. ஆண்டவருடைய வார்த்தை வாசிக்கிறதுக்கு அவங்களுக்கு உதவி Not செய்யும். only teaching them how to study it. அது எப்படி படிக்கிறது என்று உங்களுக்கு சொல்லி தரது மாத்திரமல்ல, As they walk with Jesus, இயேசுவோடு நடக்கும்போது they become disciple makers. அவர்கள் சீஷர்களாக உருவாக்குகிறவர்களாக அவங்க And he மாறுவாங்க. will, before long, so Shankar will be saying, "Oh, I have a friend." அவர் சொல்லுவார், இப்பொழுது அவர் சீஷரா மாறிட்டாரு, எனக்கு ஒரு நண்பர் இருக்காருன்னு அவர் சொல்லுவார். And he won't go and say, if you were to die today and you were to stand in the presence of God and God were to ask you, why should I let you into my kingdom? What will your answer be? He won't ask that question. அவர் நம்மளை பார்த்து, இன்னைக்கு நீ மறிச்சு நான் ஆண்டவருடைய சமூகத்துல போய் நிக்கும் போது நீ என்ன பதில் சொல்லணும், அதெல்லாம் பேச வேண்டிய அவசியம் இல்ல. He will not start there. அத பேசுறது இல்ல. He will start with learning to be a friend. அவர் ஒரு நண்பராக தன்னுடைய பழக்கத்தை அவர் ஆரம்பிப்பார். He'll learn to open his heart and
that person will learn to open his heart. அந்த மற்ற நபருக்கு தன்னுடைய இருதயத்தை திறந்து அவர் பேச ஆரம்பிப்பார். And they will begin to become friends. அவங்க ரெண்டு பேரும் நண்பர்களாக மாறுவாங்க. And from being superficial friends, they'll become intimate friends. ஒரு மேலோட்டமான ஒரு நண்பர்களா இருக்கிறது இல்ல, ஒரு மிகவும் நெருக்கமான நண்பர்களாக அவர்கள் மாறுவார்கள். And God will open the door. ஆண்டவர் வழிகளை திறப்பார். And he will start making a disciple. அவரும் ஒரு சீஷரை உருவாக்குகிறவராக மாறுவார். Disciple making proves that when a disciple makes another disciple, that he is alive and doing what God wants him to do. ஒரு சீஷன் இன்னொரு சீஷனை உருவாக்கும் போது, இப்படியே அவர்கள் சீஷர்ல உருவாக்கும் போது, அதுதான் அது ஒரு சுழற்சியாக வருகிறது. இதுதான் ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற காரியம், நாம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புகிறது. It will go from one generation to the next generation. இது ஒவ்வொரு சந்ததியாக அது வளர்ந்து கொண்டே இருக்கிறது. And if you make disciples, it will multiply. அது நீங்க சீஷராய் உருவாக்கும் போது அது பெருகிறதா இருக்கிறது. And it will go in many different directions. அது பல திசைகளில போகும். And the presence of Jesus will be felt everywhere. இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னம் எல்லா இடத்திலும் உணரப்படும். When Jesus says make disciples, இயேசு சொன்னார் சீஷர்களை உருவாக்குங்க. he wants you to spend time with people. உங்களுக்கு நீங்கள் மற்றவர்களோடு கூட நண்பர்களோட நேரத்தை செலவழிக்கணும்னு ஆண்டவர் He wants விரும்புகிறார். you to become intentional. அவர் அதை அசையோடு கூட கண்டிப்பா செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். He wants you to bridge their life into his life. அவங்களோட வாழ்க்கையை கிறிஸ்துவின் வாழ்க்கை போல மாறுவதற்கு நாம அதை அபியாசப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் He விரும்புகிறார். wants his word to have a part in your relationship in that process of ஆண்டவருடைய வார்த்தையானது இந்த சீஷர்களை மாற்றுகிற இந்த ஒரு பகுதியிலே கர்த்தருடைய வார்த்தையும் அதிலே கொண்டு வர வேண்டும். Anybody யாராவது who loves the Lord Jesus இயேசுவை நீங்க நேசிப்பீங்கன்னா should make disciples. கண்டிப்பாக சீஷர்களை உருவாக்க வேண்டும். And you can make disciples. உங்களால சீஷர்களை உருவாக்க முடியும். And it's so important அது ரொம்ப முக்கியமா இருக்குது. that we don't take this lightly. இதை நம்ம எளிமையாக எடுக்க கூடாது. It's a command from God. இது தேவனிடத்திலிருந்து வருகிற கட்டளையா இருக்கிறது. And any one of us can be a disciple. யாரா வேண்டுமானாலும் நம் சீஷர்களாக இருக்கலாம். The question is, கேள்வி என்னவென்றால், are you making a disciple? நீங்கள் சீஷர்களை உருவாக்குறீங்களா? Who are you discipling today? நீங்கள் யாரை சீஷர்களாக நீங்க உருவாக்கி What are you கொண்டிருக்கிறீங்க? doing to actually bring somebody into a relationship with God? கிறிஸ்துவோடு கூட நெருக்கமான ஒரு தொடர்பை நீங்கள் அந்த நபரை கொண்டு வருகிறதற்கு நீங்க என்ன செய்கிறீங்க என்பதை நாம Are உணர you வேண்டும். so busy there's no time for that? நான் ரொம்ப பிஸியா இருக்கிறேன், இதெல்லாம் செய்யறதுக்கு எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்றீங்களா? Say, God help me make time. ஆண்டவர்ட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு நேரத்தை நீங்க உருவாக்கி கொடுங்க. And that is very important. அதுதான் ரொம்ப முக்கியமா இருக்கிறது. The first thing we saw that God absolutely made it possible for us to make disciples for Jesus. ஆண்டவர் அதை சாத்தியமாக அவர் மாற்ற வல்லவரா இருக்கிறார். Secondly, we said he commanded us to make disciples. இரண்டாவது பார்க்கிறோம், அவர்தான் நம்மளுக்கு இந்த கட்டளையை கொடுத்தார். The process to make disciples is actually going. இந்த சீஷர்லாய் மாற்றுகிறதற்கான காரியங்கள் என்னன்னா, முதலாவது நம்ம புறப்பட்டு போனோம், teaching, அவங்களுக்கு உபதேசிக்கணும், baptizing. அவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும். And so what we need to do is to make sure, in order for us to absolutely make disciples for Jesus Christ, we have to become intentional in saying, I'm going to go. So நாம எல்லாரும் அந்த முடிவுல தீர்மானத்துல உறுதியாய் நான் போகிறேன், ஆண்டவருக்காக நான் சீஷர்ல உருவாக்க போகிறேன் என்ற ஒரு முடிவோடு கூட நம்ம அதை செய்ய வேண்டும். And when you go, நாம் போகும்போது you have to make a decision to teach. நாம அவர்களுக்கு உபதேசத்தை சொல்லுகிறதுல நாம ஒரு உறுதியான தீர்மானத்தை நாம And எடுக்க when you வேண்டும். teach, நாம போதிக்கும் போது you have to make a decision that they are going to come to a place in their life where they're saying, I want to live for Jesus Christ. அந்த ஒரு தீர்மானத்தை எடுக்கும்போது அவர்களும் நான் உண்மையாக கர்த்தருக்காய் வாழ போகிறேன் என்ற ஒரு தீர்மானத்தை அவர்கள் நிச்சயமாக எடுக்கிறதற்கான வழிகள் உண்டாகும். The last thing he says, கடைசியாக அவர் சொன்னது என்னன்னா, Lo, I am with you always, நான் உங்களோடு கூட எப்பொழுதும் சதா காலங்களிலும் until கூட the இருக்கிறேன். end of this age. உலகத்தின் முடிவு பரியந்த நான் உங்களோடு கூட Isn't that இருக்கிறேன். amazing?
எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு He தெரியுமா? did not just give us a mission. அவர் வெறும் நம்ம செய்ய வேண்டியது காரியத்தை கட்டளை மட்டும் கொடுக்கல, Just didn't give us a responsibility. ஒரு கடமையை மட்டும் கொடுக்கல. But he says, you know, I'm with you always. அவர் சொல்றாரு, இதை நீங்க செய்யும் போது நான் உங்க கூட இருப்பேன், I'll never leave you. நான் உங்களை விட்டு விலக மாட்டேன், I'll be with you. நான் உங்களோடு கூட இருப்பேன், And I will be with you until the end of this age. நான் இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் உங்களோடு கூட நான் இருப்பேன். It's not just your work. It's not just your work. இது உங்களுடைய வேலை அல்ல, It is the work of God. இது தேவனுடைய வேலையா இருக்கிறது. ஹalleluya. As you begin to think about this responsibility, நீங்கள் இந்த பொறுப்பை நீங்க அதை நினைக்கும் பொழுது ask God, தேவனை நம்ம கேட்கணும். God, how can I be your instrument? ஆண்டவரே, எப்படி நான் உங்களுடைய ஆண்டவரே ஒரு கருவியாக நான் இருக்கிறேன். Make a decision today. ஒரு தீர்மானத்தை இன்றைக்கு I'm எடுப்போம். going to find one person to disciple. நான் ஒரு சீஷனை நான் உருவாக்க போறேன். And I'm going to make time to see that person நான் related and restored to Jesus Christ. அந்த நபரோடு கூட நேரம் செலவு பண்ணி நான் தேவனோடு கூட அவர்களை இணைக்க போறேன். And I'm going to teach them how God can transform their lives through the teaching of His word. ஆண்டவருடைய வார்த்தையை நான் அவர்களுக்கு போதித்து அவங்களுடைய வாழ்க்கை மாறுகிறதை மாற்றமடைவதற்கு நான் ஒரு கருவியாக நான் இருக்க And போகிறேன். say, Lord, only if you go with me, I can do it. ஆண்டவரே, நீர் என்னோடு கூட வந்தா மாத்திரம்தான் என்னால் அதை செய்ய முடியும். Lord Jesus, இயேசுவே, நீர் enable me, Lord Jesus. என்னை உருவாக்கும் ஐயா. Empower me, Lord என்னை நீர் ஆண்டவரே உம்முடைய வல்லமையினால நிரப்பும். I promise you, ஆண்டவர், நான் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் God will be with கொடுக்கிறேன். you. ஆண்டவர் உங்களோட இருப்பார். He will help you. அவர் உங்களுக்கு உதவி He செய்வார். will enable you. ஆண்டவர் உங்களை He will give you the words. அவர் உங்களை வார்த்தைகளை தருவார். And you will watch people's lives change. உங்களுடைய நீங்க பாப்பீங்க, அந்த ஜனங்களுடைய வாழ்க்கை மாற்றப்படுகிறத பாப்பீங்க. Lights all over the city will get lit up for Jesus. பட்டணத்துல இருக்கிற ஜனங்கள் இப்படியாய் மாற்றப்படுவார்கள். இயேசுவுக்காய் அவர்கள் உயர்த்தப்படுவார்கள்.